தமிழக மீனவர்களின் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என்று மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து மீனவர் சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் மத்திய இணையமைச்சரும் தமிழக பாரதிய ஜனதா தலைவருமான பொன் ராதாகிருஷ்ணன் சென்னையில் ஆலோசனை நடத்தினார். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் சனிக்கிழமையன்று நடந்த இக்கூட்டத்தில் தஞ்சை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை உள்ளிட்ட 6 மாவட்ட மீனவ பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய பொன் ராதாகிருஷ்ணன், தமிழக மீனவர் பிரச்சினை இலங்கை தமிழர் விவகாரத்தில் மத்திய அரசு மிகுந்த கவனம் கொண்டுள்ளதாகவும் இதற்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என்றும் கூறினார். ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கீங்க, இலங்கை தமிழர்களை பற்றியோ இந்திய தமிழ் மீனவர்களுடைய நிலையை பற்றியோ கவலைப்படாமல் இருந்த காலங்கள் உண்டு. ஒரு அரசாங்கம் கவலைப்பட்டதாக சொல்ல முடியாது. முதல் முறையாக இலங்கை தமிழருடைய நிலையை பற்றியும் இந்திய தமிழ் மீனவருடைய நிலையை பற்றியும் கவலைப்படக்கூடிய ஒரு பிரதமர் உருவாகி வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். அதை பற்றி கவலைப்பட்டு முழுமையாக தெரிந்திருக்கக்கூடிய ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சரும் வந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம உணரணும். என்ன நமக்கு தீர்வுகள் ஏற்பட வேண்டும். நான் ஒன்றை தெளிவாக மீண்டும் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் மீனவர்களுடைய உரிமைகளை பற்றி மிகவும் கவலைப்படுகின்றது. இதுக்கு முன்னாடி அப்படி நிகழ்ந்தது கிடையாது. மக்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும். அதில் அரசியல் ஆதாயம் தேடப்படக்கூடாது. இதுக்கு பின்னாடி நாம வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கப்படும். நமக்கு தேவை நிரந்தர தீர்வு. அந்த தீர்வுக்கு எல்லாம் தயார் பண்ணிட்டு கடைசியில் இதை பண்ணணும், அதை அவ்வளோ பண்ணக்கூடிய அளவுக்கு நாம யோசிப்போம். இக்கூட்டத்தில் தமிழிசை சவுந்தரராஜன், வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர்.